கர்த்தர் யார் யாரை முன்குறித்து இருக்கிறாரோ நம்முடைய குடும்பங்களிலே அவள் எல்லாரும் கடந்து வருவார்கள். கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி நம் மூலமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாமும் இன்னும் அதிகமாய் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி அந்த சோதனை நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. பவுல் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. பயந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை மனதில் கொண்டு, சகோதரரே, மனுஷரே, திடன் கொள்ளுங்கள், தெரியாதிருங்கள், தேவன் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த விசுவாச அறிக்கை அவர் செய்தார். அப்படியே அற்புதம் நடந்தது என்று பார்க்கிறோம். யோபு பாருங்க, தேவன் சாட்சி கொடுத்தார். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், தேவன் சாட்சி கொடுத்தார். வாழ்க்கையை பாருங்க, தலைகளா போயிட்டான். ஆசிகளெல்லாம் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. பிள்ளைகள் 10 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து விட்டது. கணவன் மனைவி போல் குப்பை மேட்டிலே உட்காரக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஊத்சனம் தேசத்திலே ஒரு செல்வ சீமானாய், ஒரு பிரபுவாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இப்ப எங்க இருக்கார்? குப்பமேட்டிலே. குப்பமேட்டில் இருக்கிறார். சூழ்நிலை மாறும், பிரச்சனை வரும். ஆனா அவர் என்ன சொல்லிட்டு இருக்க, வாயில என்ன வார்த்தை வந்துட்டு இருக்கு தெரியுமா? என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதான் விசுவாச அறிக்கை.